டேய் ராமு, ரொம்ப சலுப்பா இருக்குடா, எங்கேயாவது போலாமா? அம்மா திட்டுவாங்கடா, அதெல்லாம் வேண்டாம், மாட்டணும் அவ்வளோதான். அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, வாடா நான் பார்த்துக்கிறேன், போகலாம். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குடா. அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, வா போகலாம், கிளம்பு. சரி, எங்கே தான் போகிறது முடிவு பண்ணு. மீன் பிடிக்க போகலாமா? சரி போகலாம், வா. சரி, இங்கே நான் போய் தூண்டில் எடுத்து வந்துடுறேன். இந்தா இந்த 2 தூண்டில் இருக்குது, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, கிளம்பு போகலாம். சரிடா, போகலாம் வா. என்னடா ரொம்ப தூரம் நான் வந்து போகணுமா? எவ்வளோ தூரம்டா? எவ்வளோ நேரம்டா ஆகும்? இல்லை கொஞ்சம் தூரம் தான், இப்படியே பேசிக்கிட்டே போனால் போயிடலாம், நட போகலாம். சரி, கொஞ்சம் நேரம் இந்த மீன் தூண்டில் நீ போடுற, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, கையெல்லாம் வலிக்குது. சரி கொடு, நானே பிடிச்சிக்கிறேன். டேய், என்னடா இவ்வளோ வெயிட் இருக்காது இந்த மீன் தூண்டியில்? எப்படா போகணும்? எவ்வளோ நேரம்டா ஆகும்? டேய், இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, போயிடலாம், வா. டேய், இங்கே பாரு, மேலே மரநெல்லிக்கா. டேய், கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாம்டா, நடக்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். டேய், அந்த நெல்லிக்காய் ரொம்ப தூரத்தில் இருக்குது, என்னால் ஏற முடியாது. நீ கீழே ஏறு, நான் மேலே ஏறி பறிச்சு போடுறேன், சரியா? டேய், நான் மேலே ஏற போகிறேன், நீ இங்கே இருந்து நான் தூக்கி போடுறதுலாம் பிடிச்சிக்கோ. சரிடா ராமு, பார்த்து ஏறு. என்னடா இது கொடுமை, மரம் சின்னதாக இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்கே, என்னால் ஏற வேலை முடியலையே, என்ன பண்ணுறது? அவங்ககிட்ட வேற நெல்லிக்காய் பறிச்சு போட சொல்லிட்டு வந்துட்டேன், கண்டிப்பாக ஏறி தான் ஆகணும். ஏறுவோம். ஐயோ, கொஞ்சம் தூரம் ஏறியாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், முக்கிய ஏறினாலும் ஏற முடியாதுட்டு, ஏறுவோம். அப்பா, ஒரு வழியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டேன் சாமி. டே, மேலே கொஞ்சம் ஏறிட்டேன்டா. ராமு, பார்த்து ஏறுடா, கீழே விழுந்துடாத, பொறுமையா ஏறு. சரிடா, நான் பார்த்துக்கிறேன், நான் நெல்லிக்காயை பறிச்சு போடுறேன், நீ ஒவ்வொன்றா எடுத்து வை. இன்னும் கொஞ்சம் தூரம் நான் மேலே ஏறிட்டேன். அப்பா, ஒரு வழியாக நெல்லிக்காய் இருக்க இடத்துக்கு வந்தாச்சுப்பா. டே, நான் பறிச்சு போடுறேன், நீ ஒவ்வொன்றா எடுத்து வைடா. எடுத்துக்கோ. பாரு, எல்லாம் கீழே விழுந்துருச்சு. டேய், எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுட்டு ராமு, போதும்டா, நீ கீழே இறங்கு. ஓகேடா, நான் இறங்குறேன். அப்பாடா, ஒரு வழியாக மரத்தில் இருக்கிற நெல்லிக்காயெல்லாம் பறிச்சு போட்டாச்சு, இறங்கியும் ஆச்சு. டே, நெல்லிக்காயெல்லாம் போதுமா? போகிற வழியில் சாப்பிட்டுட்டே போகிறதுக்கு ஆகும்டா, அதுக்காக தான் இதை எடுத்தேன். போதும், நீ எல்லாத்தையும் பொட்டணும் கட்டு, எடுத்துக்கிட்டு போகலாம், லேட் ஆகுது, அம்மா வந்தாங்கன்னா திட்டுவாங்க. இந்த கவரில் எல்லாம் நெல்லிக்காயும் எடுத்து போடு, கட்டிட்டு போகலாம். சரிடா, எல்லாத்தையும் அள்ளி போடுறேன். எல்லாத்தையும் அள்ளி போட்டு எடுத்து வச்சிட்டேன், நீயும் வந்து கட்டுடா ராமு. சரி, வரேன் இரு. ஓகே, நெல்லிக்காயை கவரில் கட்டி நான் மாட்டிக்கிட்ட முதல்ல நீ வந்து மீன் துண்டியில் எடுத்துக்கோ, கிளம்பு போகலாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஆமாண்டா, டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். ராமு, சோமு, எங்கடா போனீங்க? ஆளையே காணோம், ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், பேசிக்கிறேன் அந்த பசங்களை. எங்கே போனாலும் சொல்லிட்டு போகிறது கிடையாது, ஆளை காணோம், எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன். டேய், எவ்வளோ தூரம்டா நடந்து வருது, வெயில் வேற பயங்கரமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, வாடா போகலாம். டேய், இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்குது? இது நெல்லிக்காய் தூக்கிட்டு நடக்க முடியலடா, வெயிட் வேற அதிகமாக இருக்கு. வெயில் மண்டையை புழுக்குது. வந்த தூரத்தை பார்த்தா எவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டுண்டா. டே, பாடுறா பின்னாடி. கொஞ்சம் தூரம் தான்டா, அங்கே ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுக்குள்ளே போய் ஒரு குட்டை இருக்கு, அதில் தானே பிடிக்க போகலாம், வா. அது அங்கே நிழல் இருக்குங்க, போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம், வா. டே ராமு, என்னால் நடக்கவே முடியலடா. டே, வந்தாச்சு, வாடா, இந்த நிழலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம். இந்த நெல்லிக்காயை கழட்டி வை, நானும் மீன் துண்டில் கழட்டி வைக்கிறேன். டே, இன்னும் எவ்வளோ தூரம் தான் போவோம்? அப்பாடா, ஒரு வழியாக வந்து உட்காந்துச்சு, கொஞ்சம் நேரம் நிம்மதியாக உட்காந்துட்டு விட்டு போகலாம். நீ சொன்ன இடம் எங்கடா இருக்கு? இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கிறது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். போதுவா உட்காந்துட்டு, கிளம்பு, எந்திரி போகலாம். டே, ஒரு வழியாக வந்துட்டுடா, இந்த இடம் தான்டா, இந்த உள்ளே போக வேண்டியது தான் வேலை. ஆப்போசிட்ல மீனாக்கா வருது, மீனாக்கா பார்த்து அம்மா கிட்ட போய் போட்டு விட்டுருண்டா. ஓகே, நீ எதுவும் பேசாத, நானே பேசி சமாளிச்சுக்கிறேன். டே, என்னடா ராமு, சொம்மு இந்த பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? இல்லைக்கா, சும்மா விளையாடலான்னு வந்தோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? நான் மாடுங்களுக்கு புல்ல இருக்க வந்தேன்டா. சரிக்கா, நாங்கள் விளையாட வந்தோம், விளையாட்டு வீட்டுக்கு போயிடுவோம்க்கா. ஓகே, பார்த்து பத்திரமா போங்க, இங்கே பூச்சி புல்லுலாம் நிறையா இருக்குது. சரிங்கக்கா, நாங்கள் பார்த்து போய்க்கிறோம், நீங்கள் முதல்ல போங்க. முதல்ல இந்த பசங்களை போய் அவங்க அம்மாட்ட சொல்லணும். இந்த பசங்க யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கும் போல, அதுவும் காட்டுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்திருக்குதுங்க தனியாக. முதல்ல கீட்டிட்டு போய் சொல்லணும். என்னடா ராமு, காடுன்னு சொன்னேன், ஏதோ ஒருத்திங்க காட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கியடா. ஆமாடா, இந்த காட்டுக்குள்ளே தான் குட்டை இருக்குது, அதில் மீன் நிறைய விட்டு வச்சிருக்காங்க, அது பிடிக்கிறதுக்காக தான் நீங்கள் கூட்டு வந்திருக்கேன். டே, கேட்டு படுறா, எவ்வளோ பெரிய கேட்டு போட்டிருக்காங்க, அதுலேயும் பூட்டு வேற போட்டிருக்காங்க. இந்த பூட்டை அவுத்துட்டு எப்படா நம்ம உள்ளே போகிறது? யாரா பூட்டை அவுத்துட்டு உள்ளே போகிறா? இப்போ நம்ம கேட்டை தாண்டி இல்லாடா உள்ளே போகிறோம். என்னது, கேட்டு மேலே ஏறியா? என்னால முடியாதுப்பா சாமி. நான் தூக்கி விட்ற, வாடா, நீ ஏறிப்ப. நீ ஏதோ வம்ப கொண்டு வர போறேன்னு நினைக்கிறேன்டா. அப்படிலாம் இல்லை, வா ஏறலாம். டே, நீ வேகமா ஏறுற, என்னால ஏறவே முடியலடா ராமு. மெதுவா ஏறி வாடா, உள்ளே போயிடலாம். சீக்கிரம் ஏறு. நான் ஏறிட்டேன்டா மேலே, நீ சீக்கிரம் ஏறு மேலே. நான் ஏறிட்டே இருக்கேன், நீ ஒரு கையை கூட, அப்பதான் என்னால் ஏற முடியும். ஒரு வழியா நானும் ஏறி உட்காந்துட்டேன். ஏறிட்டோம். இப்போ எப்படிடா இறங்குறது? எப்படி ஏறினியோ அப்படியே தான் இருக்கணும். இங்கே ஜம்ப் பண்ணிடு. நான் 1 2 3 சொல்கிறேன், அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு பார்க்கலாம். 1 2 3. அப்பாடா, ஜம்ப் பண்ணியாச்சுடா. எந்திரி. டே, மீனாக்கா சொன்ன மாதிரி இங்கெல்லாம் பொதாரா இருக்கு, பூச்சி புழுலாம் இருக்க போதுடா. அதெல்லாம் எதுவும் இருக்காது, வா, நான் பார்த்துக்கிறேன். நட, கொஞ்சம் தூரம் தான் இன்னும். டே, வந்தாச்சா இல்லையாடா? இன்னும் கொஞ்சம் தூரம் சொல்லிட்டு எவ்வளோ தூரம் தான் நடப்பேன்? என்னால் முடியலடா. டே, அங்கே பாரு, அங்கே ஒரு மரம் தெரியுது பார்த்தியா? அந்த மரத்துக்கிட்ட தான்டா இருக்கு, போயிடலாம்டா, வாடா. அது
அந்த மரமா? டேய் அதுக்கு என்ன எவ்வளவு தூரம் நடக்கணும்டா? டே ஆமாண்டா, பேசிட்டே போயிடலாம் வாடா, கொஞ்சம் வேண்டா. டே ஒரு வழியாக வந்துட்டேன்டா. நான் மீன் தொண்டியில் கழட்டி வச்சிட்டேன். நீங்கள் நெல்லிக்காய் கழட்டி வச்சிரு. நான் போய் குட்டியில் வந்து தண்ணி இருக்கா மீன் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நான் நெல்லிக்காய் கழட்டி வச்சுட்டு எனக்கு டயர்டா இருக்கு, நான் உட்காந்துருக்கேன். நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா. சரிடா, பத்திரமா உட்காந்துரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படா ஒரு வழியாக குட்டையிட்ட வந்தாச்சு. சரி குட்டையை எட்டி பார்ப்போம், தண்ணி இருக்கா மீன் இருக்கான்னு. ஐயோ, குட்டையில் தண்ணி இல்லை மீன் இல்லையே. அச்சோ, சோம பையனுக்கு தெரிஞ்சா அவ்வளோத்தானே, நான் அட்டி பின்னி இழுத்துருவானே. நான் வேற தண்ணி இருக்கு மீன் இருக்கு வாடான்னு அவ்வளோ தூரம் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டேனே. இப்போ அவங்ககிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலையே. கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும், அவங்ககிட்ட இருந்து நான் மாட்டினா. எவ்வளோ நேரம் தான் இங்கே தனியாக உட்காந்துருக்கிறது, போன ஆளவே காணும். நம்மளும் போய் பின்னாடி பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். போ சாமி, இந்தடா போலாம், போய் பார்த்துட்டு வந்துடலாம். ராமு ராமு என்ன பண்ற? என்ன தனியாக விட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ, இந்த சோம பையன் குரல் கேட்குது. இந்த பையன் வந்துட்டானோ பின்னாடியே வந்து குட்டியில் தண்ணி இல்லைன்னு பார்த்தா என்ன திட்டுவானே. ஏ ராமு என்னடா பண்ணிட்ட? நான் வந்துட்டேடா. ஐயோ வந்துட்டானே, வந்துட்டு என்ன சொல்றது? ஐயோ பக்கத்துலேயே வந்துட்டானே, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. என்னடா பண்ற இவ்வளோ நேரம்? மீன் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு இங்கே உட்காந்துக்கிட்ட. அப்படிலாம் இல்லடா, காட்டுக்கார பார்த்தா சண்டைக்கு வருவாங்க தான் நீங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கேன். சரி நீங்கள் நானே எட்டி பார்க்குற மீன் இருக்கா இல்லையான்னு. ஐயோ வேற போய் பார்க்க போற, குட்டையில் தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சா எனக்கு கண்டபடி வைவானே. இதான் குட்டியா, எட்டி பார்ப்போம் குட்டையை. அட பாவீங்களா, தண்ணி இல்லாத குட்டைக்கு கூட்டிட்டு வரதா இவ்வளோ பில்டப் போட்டு கூட்டிட்டு வந்தாடா. டேய் உன்னை என்ன பண்றேன் பாருடா. ஐயோ வேகமா வரானே. டே அடிக்காதடா, சாரிடா. ஏண்டா தண்ணி இல்லாத குட்டைக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணி இவ்வளோ நேரம் கூட்டு வந்தடா, என்னால் ஒன்றுமே முடியல, கை கல்லாம் வலிக்குதுடா. சாரிடா, மன்னிச்சுக்கோ, தண்ணி இல்லைன்னு எனக்கும் தெரியாது. சரி வா, லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம். அம்மா தெரிஞ்சா அம்மா நம்மளை திட்டுவாங்க. கீர்த்தி கீர்த்தி. பசங்களை வேற காணுமே, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஐயோ வெளியில யாரோ கூப்பிடுறாங்களே. எப்பயும் இந்த பக்கம் வரமாட்டீங்களா? என்ன அசியமா வந்திருக்கீங்க? இல்லை கீர்த்தி, சும்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். பரவாயில்ல சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்னு. இல்லை கீர்த்தி, உன் பசங்களை நான் அங்கே பார்த்தேன், இந்த காட்டுக்குள்ளே. எங்கள் காட்டில் நான் பிள்ளை இருக்க போனேன்னா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. என்னடான்னு கேட்டேன், விளையாட வந்தாங்க. ஓ அப்படியாங்க்கா, சரிங்க்கா, என்கிட்ட சொல்லிட்டு தாங்க்கா போனாங்க. நான் பார்த்துக்குறேங்க்கா. சரி கீர்த்தி, நான் கிளம்புறேன். ஓகேக்கா, பத்திரமா போயிட்டு வாங்க. வரட்டும் சொல்லாமல் கொள்ளாமல் இந்த பசங்க எங்கே போனாங்க, ஆளையே காணோன்னு இவ்வளோ நேரமாக எங்கெங்க நான் தேடிட்டு இருக்கிறது. யாரும் வந்து சொல்கிற அளவுக்கு ஆயிப்போச்சா? வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டுடா. அம்மா வெளியில காணும், எப்படியாவது உள்ள போயிடணும். ஆமாம் அம்மா காணும், சுற்றி முற்றி பாரு, எங்கேயாவது இருந்து வந்துட போகிறாங்க. வந்தாங்க மாட்டிக்கிட்டோம் நம்ம. வாட சீக்கிரம், வேக முடியாடா. எங்கடா போறீங்க? நில்லுங்கடா, இவ்வளோ நேரம் எங்கடா போனீங்க? போச்சுடா, அம்மா பார்த்துட்டாங்கடா, இன்னைக்கு செத்தம். வாங்கடா. வாமா வந்துட்டோம். 2 பேரும் இவ்வளோ நேரம் எங்கடா போனீங்க? அம்மா எங்கேயும் போகலம்மா, வெளியில தான் விளையாண்டுட்டு இருந்தோம். பொய் சொல்லாமல் உண்மையே சொல்லுங்க. இல்லைம்மா, வெளியில தான் விளையாண்டுருந்தோம், நம்புங்க. என்னையே ஏமாத்துற அளவுக்கு ஆகி போயிட்டீங்களா? இருங்க, உங்களை அடிக்கலைனாலும் நீங்கள் அடங்கவே மாட்டீங்க. அம்மா இல்லைம்மா, எங்களை அடிக்காதீங்கம்மா, நம்ம இங்கே தான் இருந்தோம். அப்பயும் போய் சொல்கிறீங்களா? இருங்கடா உங்களை. இனிமேட்டு வெளியில் போவீங்களா? சொல்லுங்கள், இனிமேட்டு வெளில போவீங்களா? 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 அம்மா அடிக்காதீங்கம்மா, 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 வெளியே போக மாட்டோம், சொல்ல மாட்டோம், போய் சொல்ல மாட்டோம். போய் சொல்றீங்களா? போய் சொல்றீங்களா? போய் சொல்லுங்க. போய் சொல்ல மாட்டோம், 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 போய் சொல்ல மாட்டோம். இனிமேட்டு வெளியில போங்க. உங்க 2 பேரும் என்ன பண்றேன்னு பாரு. இனிமேட்டு 2 பேரும் என்கிட்ட பேசிடாதீங்க. உன்னால தாண்டா இப்போ நான் அடி வாங்கினேன். நான் பேசணும்ல, அம்மாட்ட சொல்லிட்டு போலன்னு, நீ தானே கேட்காம கூட்டிட்டு போனேன். சாரிடா, என்ன மன்னிச்சுக்கோ, என்னால தான் நீயும் அடி வாங்கிட்டேன், சாரி. வலிக்குதேன் வலிக்குதேன், அம்மா அடிச்சிட்டாங்களே, வலிக்குதே. ஐயோ பசங்களை கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சுனே, பாவமே, வலிக்குமே. என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியலையே. போய் பார்த்துட்டு வரேன் என்ன பண்ணுறாங்கன்னு. ராமு, சோமு. டேய் அம்மா மறுபடியும் கூப்பிடுறாங்கடா, அடிக்க வராங்கடா, எந்திரிச்சு கூட. அம்மா அடிக்காதீங்கம்மா, நாங்கள் போய் சொல்ல மாட்டோம், இனிமேட்டு மீன் பிடிக்க போக மாட்டோம். அடிக்காதீங்கம்மா, வலிக்குதுமா. இல்லை நான் அடிக்க வரலடா, நான் அடித்ததுக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். இல்லைம்மா, நாங்கள் தான் உங்ககிட்ட சொல்லாமல் தப்பு பண்ணிட்டோம். நீங்கள் எவ்வளோ தேடி இருப்பீங்க எங்களால் தானே உங்களுக்கு கஷ்டம். சாரிம்மா. இருக்கட்டும், இனிமேட்டு எங்கே போனாலும் எங்கிட்ட சொல்லாத போகாதீங்கடா. என்னால் உங்களை தேடி சலிக்க முடியல. மீன் தானே பிடிக்கணும். இருங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்கள் 2 பேரும் வீட்டிலே மீன் பிடிக்கலாம், சரியா? என்னடா அம்மா வீட்டிலே மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒருவேளை ஃபிஷ் டேங்க் வாங்கி வச்சிருப்பாங்களோ? தெரியலடா, நானும் உன்னை போல இங்கே தானே இருக்கேன். வந்தால் தான் எனக்கும் தெரியும். பார்ப்போம் என்னத்தான் கொண்டுட்டு வந்து தராங்கன்னு. இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல விலைக்கு ஒரு டாய்ஸ் வாங்குறது நல்லதாக போச்சு. சொம்மு இங்கே வாங்க. டே வாங்க, அம்மா கூப்பிட்றாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு தானே போனீங்க, இனிமேட்டு வீட்டில் மீன் பிடிங்க. இந்தாங்க மீன் பிடிக்கிற டாய்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ சூப்பராக இருக்கேம்மா. நான் உண்மையாகவே நல்லா இருக்குமா? இதில் எப்படிம்மா மீன் பிடிக்கிறது?
நான் ஆளுக்கு ஒரு குச்சி கொடுக்குறேன். இதை ஆன் பண்ணி விட்றேன். இதை வச்சு நீங்கள் மீன் பிடிங்க. சரிம்மா, இந்த டைஸ் ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நன்றிம்மா. இந்த ராமு உனக்கு ஒரு குச்சி, இந்த சோமு உனக்கு ஒரு குச்சி. இந்த குச்சியை வச்சுட்டு இந்த மீன்களை வந்து வாயை திறக்குங்க, அதை வச்சுட்டு பிடிக்கணும். சரியா? சரி, 2 பேரும் விளையாடுங்க, நான் போய் வேலை செய்கிறேன். ஓகேம்மா, நாங்கள் விளையாடுறோம். ரொம்ப தேங்க்ஸ்மா. சாரிம்மா, இனிமேட்டு நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்கிறோம். சாரிம்மா, இனிமேட்டு நாங்கள் உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்கிறோம். இருக்கட்டும், சரி போய் விளையாடுங்க. இந்த டைஸில் எப்படி விளையாடுறது? இது வேறு சூப்பராக தான் இருக்கே. சரி இது நான் முதல்ல ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி வச்சுடா. சூப்பரா ஒர்க் ஆகுது. செம்மையா இருக்கு. இந்த பாரு அப்படியே வாயை திறக்குது. எனக்கு பக்கத்துக்கு உங்களுக்கு பக்கத்துக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான எபிசோட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி பண்ண மாதிரி தப்பை யாருமே பண்ணாதீங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்க. நம்மளை காணன்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. நம்மளால் அவங்க வருத்தப்படக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த எபிசோடில் நாளைக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.